இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியில் இருந்தது. ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்து இவைகளைப் போல் அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களை பச்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாக இருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைய மேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீய்ந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்யப்போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது பார்வோனை சிறையிலிருந்து கொண்டு வரப்பட்டு பார்வோன் வந்து பார்வோன் இடத்துக்கு யோசேப்பை சிறையிலிருந்து கொண்டு வரப்பட்டு பார்வோன் வந்து யோசேப்புக்கிட்ட அவர் கண்ட சொப்பனத்தை சொல்கிறாரு. அதாவது கனவை சொல்கிறாரு. இந்த மாதிரி 7 பசு இருந்தது, அவலட்சணமான 7 பசு இருந்தது, நல்ல 7 கதிர் இருந்தது, சாவியான தீந்து போன 7 கதிர்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. யாரும் எனக்கு விளக்கம் சொல்லலை அப்படின்றத சொல்கிறாரு. யோசேப்பு வந்து, உங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்தின ஒரே காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். கடவுள் என்ன செய்ய போகிறாருன்றதான் அவனுக்கு அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா யோசேப்பு வந்து அந்த கனவுக்கான விளக்கத்தை கொடுப்பார். இது என்ன விளக்கம் அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.